ஆரிஃப் ஒரு முஸ்லிம் பெரியவர். தமிழ், ஆங்கிலம், உருது போன்ற மொழிகளில் அருமையாக கவிதைகள் எழுதக்கூடியவர். ஒரு அச்சகத்தில் அச்சுக்கோர்க்கும் பணியை செய்து வந்தார். எம்ஜிஆர் பற்றி நிறைய கவிதைகள் எழுதியுள்ளார். அதுவும் தலைவரை நேரில் பார்க்காமலே. அக்கவிதைகளை அச்சிட்டு எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு கொடுப்பது வழக்கம். ஒருநாள் தான் எழுதிய எல்லா கவிதைகளையும் எடுத்துக்கொண்டு ராமாவரம் தோட்டத்திற்கு வந்தார். அப்போது தலைவர் அங்கில்லை. அங்குள்ளவர் விவரம் கேட்டதற்கு, இக்கவிதைகளை தலைவரிடம் கொடுத்து என் மகளின் திருமணத்திற்கு ரூபாய் 1000 பண உதவி கேட்கலாமென நினைத்தேன் என்று கூறியதும் அந்த உதவியாளர், தலைவரிடம் சொல்லி பணம் வாங்கி வைத்திருக்கிறேன், நாகை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். தலைவர் வந்ததும் விவரம் அறிந்தார். கவிதைகளை வாசித்தார். அசந்தே போனார். ஒரு கவரில் ரூபாய் 1000 போட்டு ஆரிஃபிடம் கொடுக்க சொல்லி உதவியாளரிடம் கொடுத்தார். சில நாட்களாகியும் ஆரிஃப் வரவில்லை. பணம் தலைவரிடம் திருப்பிக் கொடுக்கப்பட்டது. 1 வருடம் கழித்து ஆரிஃபிடமிருந்து தலைவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில், எனக்கு வேறு இடத்தில் பணம் கிடைத்ததால் மறுநாள் உங்களிடம் பணம் பெற வரவில்லை. நான் தற்போது ஹைதராபாத்தில் வசிக்கிறேன். ஆனால் இப்போது மரணத்தின் வாசலில் இருக்கிறேன். எனது கஃனுக்கு ஒரு புனிதரின் பணம் தேவை. ஆகவே எனக்கு ரூபாய் 500 வேண்டும். ஆகவே இப்பணத்தை புனிதர் எம்ஜிஆர் அவர்களிடம் சொல்லி வாங்கி அனுப்பவும் என்றிருந்தது. இதை பார்த்த எம்ஜிஆர் கண் கலங்கிவிட்டார். காரணம், கஃன் என்பது முஸ்லிம்கள் இறந்த பின் அவர்களது உடலில் அணிவிக்கும் உடை. உடனே புரட்சித் தலைவர் ரூபாய் 1500 கொடுத்து ஆரிஃபிற்கு அனுப்ப சொன்னார். உதவியாளர் திகைத்ததற்கு தலைவர், ரூபாய் 500 கஃனுக்கு, மீதம் ரூபாய் 1000 நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் என்றதும் உதவியாளர் மேலும் திகைத்து நிற்க எம்ஜிஆர் தொடர்ந்தார். 1000 ரூபாய் ஆரிஃபிற்கு நான் தர வேண்டிய கடன் அது. ஒருவரிடம் பணம் வாங்கிவிட்டு திரும்ப கொடுப்பதுமல்ல, கடன் கொடுப்பதாக சொல்லி கொடுக்காமலே இருந்தாலும் அது கடன்தான். யாரால் இப்படி யோசிக்க முடியும்? இனிமேல் ஒருவர் நம் இதய தெய்வம் பொன்மனச்செம்மல் மாதிரி பிறக்க முடியுமா? வாழ்க பொன்மனச்செம்மல்! புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புகழ்.